தெனாலிராமன் ஒரு நாள் அரண்மனைக்கு சென்றார். அப்போது கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார். நாட்டில் எலிகள் அதிகமாக இருந்ததால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனை கொடுக்க வேண்டும். பூனைக்கு தினமும் பால் கொடுத்து நன்றாக வளர்க்க வேண்டும் என்று அரசர் உத்தரவிட்டார். அனைவருக்கும் ஒரு பூனையும் அதற்காக ஒரு பசுவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் தெனாலிராமன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் பூனைக்கு முதல் நாளே மிகவும் சூடான பாலை கொடுத்தார். பூனை பாலை குடிக்க முயன்றது, ஆனால் அது சூடாக இருந்ததால் அதன் நாக்கு சுட்டுவிட்டது. மற்ற வீடுகளில் பூனைகள் கொழுத்து பருத்திருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மெலிந்திருந்தது. ஏன் உன் பூனை இப்படி மெலிந்திருக்கிறது? மன்னா, என் பூனை பாலை குடிக்கவே மாட்டேங்கிறது. நீங்களே பார்த்து சொல்லுங்கள். மன்னா, எல்லாருக்கும் பசு கொடுத்ததால் மக்கள் பாலை அதிகமாக தங்களுக்கே பயன்படுத்துகிறார்கள். பூனைக்கு கொடுக்க மறந்து விடுகிறார்கள். அதனால்தான் எலிகள் இன்னும் இருக்கின்றன. அரசர் உண்மையை புரிந்து கொண்டார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். அறிவுடன் யோசித்தால் உண்மையை வெளிக்கொணர முடியும். சிறிய யோசனை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வணக்கம் நண்பர்களே, மேஜிக் குட்டி ஸ்டோரிஸ்க்கு வருக. புது மந்திர கதைகளை கேட்க தயாரா? லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.